ஞாயிறன்று பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் திட்டமிட்டபடி போராட்டம் தொடரும் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. சிஐடியு தொழிற்சங்கத்தின் சவுந்தரராஜனுடன் நமது செய்தியாளர் சுகன்யா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். டிசம்பர் 19ஆம் தேதியே ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துட்டீங்க. அதுலயே உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே அரசுக்கு தெளிவா சொல்லிட்டீங்க. ஆனாலும் இப்ப மறுபடியும் ஒரு நாள் உங்ககிட்ட அவகாசம் கேட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுல இப்போதும் அவகாசம் கேட்டிருப்பதில் எங்களுக்கு திருப்தி இல்லை. ஆனால் ஒரு நாள் அவகாசத்திலாவது ஏதாவது நடந்தால் நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதற்கு காரணம் மக்களுடைய பிரச்சனை, மற்றது இதெல்லாம் சேர்த்து தான். இந்த நல்லெண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுக்கு வேலை நிறுத்தத்தை தவிர வேறு வழி இல்லை என்று அமைச்சரிடம் உள்ளேயும் சொல்லிவிட்டோம். இப்போதும் இந்த ஊடகத்தின் மூலமாக நான் சொல்ல விரும்புவது 6 கோரிக்கைகள் எங்களுக்கு உண்டு. அதில் எதையிலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. இதில் எந்த தலைவரையும் நாங்கள் செய்ய முடியாது. அப்போ அவர் சொன்னார், உடனே இன்றைக்கே எப்படி முடியும், நீங்கள் 9ஆம் தேதி வேலை நிறுத்தம் என்று சொல்லிவிட்டு எப்படி முடியும் என்று அவர் வாதிட்டார். நாங்கள் இன்னைக்கு ஆரம்பித்து இன்றைக்கே கேட்கல. 8 வருஷ பிரச்சனை, 13 வருஷ பிரச்சனை, காலி பணியிடமெல்லாம் என்று நாங்கள் வாதிட்ட பிறகு அவர் யோசித்தார், பேசினார். பிறகு நிதித்துறை நிதி நெருக்கடி என்று சொன்னார். நிதித்துறையும் நிதி நெருக்கடியும் போக்குவரத்து கழகங்களுக்கு மட்டும்தானா, இதர எந்த துறைக்கும் கிடையாதா? எந்த துறையிலும் இல்லாத அளவுக்கு அகவலைப்படி 8 ஆண்டுகளாக இங்கே மட்டும் பாக்கி வைப்பது ஏன் என்பது போன்ற கேள்விகளை எழுப்பிய பிறகு அவர் யோசித்தார். பிறகு எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேண்டும் என்று கடைசியில் அவர் கேட்க வேண்டிய இதனால கேட்டிருக்கிறார். அதிமுக திமுக 2 கட்சிகளும் ஆட்சியில் இருக்கிறாங்க. 2 தொழிற்சங்கங்களுமே இங்க வலுவா இருக்கு. இப்போ இந்த நிலையில தோமுசா இதை எப்படி தோமுசா இந்த பிரச்சனையை நியாயமாக அரசு அணுக வேண்டும். நீங்கள் அரசாங்கத்தோடு பேசி நல்லபடியாக இந்த வேலை நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வருவதற்கு நீங்க முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் பேசினார்கள். வேறு எதையும் இன்னைக்கு தோமுசா வந்தார்கள். தோமுசா பேச்சுவார்த்தையில நல்லபடியாக இது தீர்வு ஆக வேண்டும். இந்த எங்களுடைய கோரிக்கைகளுக்கு மாற்று கோரிக்கையோ அல்லது மாற்று கருத்தோ எதையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அவர்கள் ஆம், இதெல்லாம் நியாயம்தான், இதை தீர்ப்பதற்கான முடிவை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று அவர்களும் வலியுறுத்தினார்கள். அவருடைய கருத்து அடிப்படையிலும் சேர்த்துத்தான் நாளை மறுநாள் நான் உங்களிடம் பேசுகிறேன் என்று அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு உடன்பாடு எட்டப்படும் பட்சத்தில், உடன்பாடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயமாக போராட்டத்தை தொடர்றது அப்படிங்கிறது, வேலை நிறுத்தத்தை தொடர்றது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கு. நாளை மறுநாள் சரியான தீர்வு கிடைக்காவிட்டால் நிச்சயமாக போராட்டம் நடக்கும்.